10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 10th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ லைஃப்ல முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. 10th அப்புறம் 11th 12th என்ன குரூப் எடுக்கலாம், எந்த குரூப் எடுத்தா ஃபியூச்சர்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் டவுட் இருக்கும். லெஃப்ட்ல பார்த்தா டாக்டர், ரைட்ல பார்த்தா இன்ஜினியர், இந்த 2 குரூப் மட்டும் தான் இருக்கா? இது இல்லாம வேற எந்த ஸ்டடீஸும் இல்லையா? வேற எதுலயும் ஃபியூச்சரே இல்லையா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 11th 12th படிக்கிறது. 11th 12th நம்ம ஊர்ல 10th முடிச்சோடனே பேரண்ட்ஸ் முடிவு பண்ணிடுறாங்க, நீ டாக்டர் ஆவறியா இன்ஜினியர் ஆவறியா, அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் மேக்ஸ் பயாலஜிலையோ இல்ல மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயோ போட்டுறாங்க. அது தவிர்த்து வேற என்ன குரூப் இருக்கு, அதுல என்ன படிக்கலாம், எது படிச்சா ஃபியூச்சர்ல என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் யாருமே பாக்குறது இல்லை. 10th முடிகிற 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 11th 12th மேக்ஸ் பயாலஜி இல்ல மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கிறாங்க. மேக்ஸ் பயாலஜி படிச்சா டாக்டர் மட்டும் தான் ஆக முடியுமானா அது கிடையாது. மேக்ஸ் பயாலஜி எடுத்தீங்கன்னா நீங்க மெடிக்கல் லைன்லையும் போகலாம், இன்ஜினியரிங் லைன்லையும் போகலாம். ஆனா மெடிக்கல் லைன்ல போனா நீங்க நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், நீட் எக்ஸாமை கிராக் பண்ணணும். அதே மாதிரி நீங்க இன்ஜினியரிங் சைடும் போகலாம். இதை தவிர்த்து நீங்க அக்கௌண்ட்ஸும் எடுக்கலாம், ஆர்ட்ஸும் எடுக்கலாம். அதாவது மேக்ஸ் பயாலஜி எடுத்தா நீங்க மோஸ்ட் ஆஃப் த ஹையர் ஸ்டடீஸ் எலிஜிபிள் கிரைட்டீரியால பாஸ் ஆயிடலாம். செகண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுல நீங்க மேக்ஸ் பயாலஜியில் படிச்ச அதே சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பீங்க. ஆனா பயாலஜிக்கு பதிலாக நீங்க இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பீங்க. மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க பயாலஜி ரிலேட்டடான எந்த ஃபீல்டும் எடுக்க முடியாது. ஆனா அதை தவிர்த்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்க கவர் பண்ணிடலாம். தேர்ட் காமர்ஸ் அக்கௌண்ட். நீங்க சிஏ ஆக போறீங்க அப்படின்னா நீங்க இந்த காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுக்கலாம். இந்த காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் நீங்க எடுத்து படிக்கிறப்ப நீங்க ஆர்ட்ஸ் குரூப்ல எதில் வேணாலும் போகலாம். அதே மாதிரி நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டும் படிக்கலாம். செகண்ட் டிப்ளமோ. உங்களுக்கு தியரியோட ப்ராக்டிகல்ஸ் மேல கிரேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க டிப்ளமோவை சூஸ் பண்ணலாம். டிப்ளமோல நீங்க எந்த மேஜர் எடுத்தீங்கனாலும் அதுல 3 வருஷம் படிப்பீங்க. அந்த 3 வருஷம் முடிச்சுட்டு நீங்க இன்ஜினியரிங் போடுறப்ப நீங்க டைரக்டா லேட்டரல் என்ட்ரியா செகண்ட் இயர்ல இருந்து படிப்பீங்க. இது மூலியமா நீங்க கட் ஆஃப்ல 11th 12th முடிச்சு வந்தவங்களோட உங்களுடைய கட் ஆஃப் ஸ்லைட்டா அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிப்ளமோ முடிச்சு போனா வேலை கிடைக்காதா, இல்ல கம்பெனிஸ்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. நீங்க டிப்ளமோ முடிச்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பண்ணி போனாலும், நீங்க 11th 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சு போனாலும் ஒரே வேல்யூ தான். இன்னும் சொல்ல போனா 11th 12th முடிச்சவங்களோட டிப்ளமோ முடிச்சு போனவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாவே இருக்கும். தேர்ட் ஐடிஐ. நீங்க 11th 12th போகல, டிப்ளமோவும் படிக்கல அப்படின்னா நீங்க ஐடிஐ ட்ரை பண்ணலாம். ஐடிஐல உங்களுக்கு வெல்டர், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது மூலியமா நீங்க ரயில்வே இல்லைன்னா பிஹெச்இஎல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஈஸியா வேலை வாங்கிடலாம். இதுல சர்டிபிகேட்ஸ் வாங்கின வெல்டர்ஸ்க்கு ஃபாரின்ல வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட மாசம் 50,000 வரைக்கும் நீங்க இதுல சம்பாதிக்கலாம். 4வது 2026ல இப்போ புதுசா பூம் ஆயிருக்கிற இண்டஸ்ட்ரி தான் கிரியேட்டர் எக்கனாமி. இப்போ ரீசெண்டா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் கூட பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப அதுல கிரியேட்டர்ஸ் ட்ரைனிங்காக தனியா ஒரு பட்ஜெட்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிரியேட்டர் ஆகிறது பிடிச்சிருந்தாலோ இல்ல உங்களுக்கு கிராபிக்ஸ் டிசைனிங், லோகோ டிசைனிங் இந்த மாதிரி கிரியேட்டிவான ஒர்க் ஃப்ளோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸை ட்ரை பண்ணலாம். இதுல கிட்டத்தட்ட 20,000 to 30,000 வரையும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதே நீங்க வீடியோ எடிட்டிங்ஸுக்கு இன்னும் அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். ஃபைனலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 5 டிப்ஸ். ஒரு குரூப்பை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்பை சூஸ் பண்றாங்களோ இல்ல அந்த குரூப்போடைய நேம் ஃபேன்சியா இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் எடுத்துறாதீங்க. உங்களுக்கு அந்த குரூப் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த குரூப் எடுங்க. உங்களால அதை படிக்க முடியுமா, உங்களால அதுல இருக்க பேர்டனை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நீங்க அந்த குரூப் எடுங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. லைக் நான் முதல்வன்ல நிறைய வேல்யூபிளான கோர்சஸ் ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. அதை நீங்க ஸ்டூடெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலியமா நீங்க உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ. நம்பர் 3 இங்கிலீஷ் நாலேஜை முடிஞ்ச அளவுக்கு வளர்த்திக்க பாருங்க. காலேஜ் முடிச்சுட்டு நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையிறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேரியரா இருக்கிறது உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் தான். நீங்க ஒர்க் பண்றப்ப உங்க கூட அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் உங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கிட்ட நீங்க ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா நீங்க ஏஐ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ்குள்ள ஏஐ வந்துருச்சு. ஏஐ இல்லாம ஒர்க் பண்ணவே முடியாது அப்படிங்கிற நிலைமையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்க ஏஐ வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம், அந்த ஏஐ வச்சு ஒர்க்கை எப்படி ஃபாஸ்ட் பண்ணலாம், ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கத்துக்கோங்க. ஏஐயை யூஸ் பண்ண கத்துக்கோங்க. 10th மார்க்ஸ்ங்கிறது நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்ங்கிறதுக்கான ஒரு டிக்கெட் மட்டும்தான். அதுவே உங்களோட வாழ்க்கை கிடையாது. நீங்க ஒரு ஃபோக்கஸ்டான பாத்தை சூஸ் பண்ணி அதுல உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நீங்க உங்க லைஃப்ல சக்சஸா இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th முடிச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க.